தென்னாட்டு ஜமீன்தார்கள் அப்படின்னாலே ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தென்னாட்டில் ஒரு முக்கியமான ஜமீன்தார் வந்து தலைவன்கோட்டை ஜமீன்தார். இந்த தலைவன்கோட்டை ஜமீன்தாரில் ஒரு முக்கியமான ஜமீன்தார் இருந்தார். அவர் வந்து இந்திரன் ராமசாமி பாண்டியன் சொல்லி அவருக்கு பேர். இந்த ஜமீன்தாரை வந்து எல்லாருமே ரொம்ப பிரபலமாக பேசுவாங்க. அதே நேரம் பார்த்தா அவருக்கு ஒரு பேர் வந்து ஒரு பட்டப்பேரும் உண்டு. அந்த பட்டப்பேரை இப்போ நான் சொல்றதுக்கு முன்னால அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இடத்துல வக்கீல் போரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வக்கீல் போரை பார்த்த உடனே அந்த வக்கீல் போரை எரிச்சிரு அப்படின்றாங்களாம். உடனே காவலாளிலாம் போய் அந்த வக்கீல் போருக்கு தீயை வச்சு தீ எரியுமா, தீ எரியும் போது கத கத கதன்னு அந்த தீ எரியக்கூடியதை பார்த்து இவருக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். உடனே உத்தரவு மகாராஜா அப்படின்னு சொல்லி அந்த அந்த மக்கள்லாம் வந்து அவர்கிட்ட நின்ன உடனே அவர் கணக்காப்பிள்ளையை கூடுவாராம். இவங்களுக்கு ஒரு படப்பு நான் எரிச்சேன் அப்படின்னு சொன்னா 10 படப்பா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி 1க்கு 10 வைக்க போற கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாராம். அவருக்கு இந்த குழந்தை அழுதாலே பிடிக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து குழந்தை அழுது அப்படின்னு சொன்னா நேரா இங்கிருந்து சவுக்க தூக்கிட்டு போயிடுவாரு. குழந்தையோட அம்மாவுக்கு சவுக்கால விளாசு விளாசுன்னு விளாசிடுவாரு. அதுக்காண்டி பாத்தீங்கன்னா நம்ம ராமசாமி பாண்டியன் வாராரு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல இருக்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா குழந்தை வாயை பொத்திக்கிடுவாங்களாம். அந்த அளவுக்கு இவர் பார்த்தா அவ்வளவு பயம். அது மட்டும் இல்ல, திடீர்னு ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து உடனே ஒரு குளத்தை வெட்டணும் அப்படின்றாராம். உடனே குளத்தை வெட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம் எல்லாரும். ஏன்னா குடிமகர்கள் வந்து ராஜா சொல்றதானே கேட்கணும். இது ஏட்டா திடீர்னு இவரு கிறுக்குத்தனமா இந்த வேலையை சொல்றாரு, இந்த இதை வெட்டி என்னன்னு பார்த்தா அந்த வருஷம் சரியான மழை பெய்யுமா, எல்லா பக்கமும் அந்த மழை தண்ணி வீணா போயிருமா. ஆனா தலைவன் கோட்டையில மட்டும் அந்த மழை தண்ணி வந்து ஒரு இடத்துல வந்து தேங்கி வைக்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல மத்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில். அந்த கோயில்ல தேர் ஓடும். அந்த தேர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தேர்ல போய் கிளையை தட்டிக்கிட்டு நின்னுச்சு அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெட்டைக்குள்ள துப்பாக்கி தூக்கிட்டு வருவாராம். அந்த ரெட்டைக்குள்ள துப்பாக்கி தூக்கி அவர் தான் அந்த கிளையை தூக்கி சுடுவாராம். அதுக்கு முன்னாலே வேலையாட்கள் அங்க போய் அந்த கிளையெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்களே, இவர் சுடவும் அது கீழே விழவும் கரெக்டா இருக்குமா. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வேலைகள்லாம் இவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவரை வந்து ஒரு வித்தியாசமான பெயர் கொண்டு அழைச்சாங்க. ஆனா இவர் செஞ்ச விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இவர் ஒரு சித்தர். இவர் வந்து ஒரு சித்து. இவர் அந்த நெருப்பில் வந்து இறைவனை பார்த்திருக்கிறார். குழந்தையில இறைவனை பார்த்திருக்கிறார். பின்னால் வரக்கூடிய விஷயத்த முன்னால தெரிஞ்சிருக்கிறார். அதனாலதான் இந்த குளத்தெல்லாம் வெட்டினது. இவர் இறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவரை வந்து அங்க தலைவன்கோட்டையில் இருக்கக்கூடிய திருவாயுளியம்மன் கோயில்ல ஒரு பக்கத்துல அவர் சிலையா வச்சு அவர் கையில பெரம்ப கொடுத்து இன்னைக்கும் மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க. அவரை ஊர்ல பேய்த்துறை அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்திர ராமசாமி பாண்டியன் சொன்னா தெரியாது, பேய்த்துறைனா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த பேய்த்துறை உண்மையிலேயே ஒரு சித்திரத்துறை அப்படிங்கிறத வந்து நம்ம மறக்கவே முடியாது.